பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தேவனாகிய கர்த்தர் அறியாத காரியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாதது, உனக்கு எட்டாதது. அப்போ என் அறிவுக்கு அறிந்து கொள்ள இயலாத காரியத்தையும் என் கைகளினால் எட்டி பிடிக்காத மகத்துவமான காரியத்தையும் He will do great and mighty things in my life. அதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். மகாபலத்த காரியம், பெரிய அற்புதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாருங்க. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம், பெரிய காரியம் அதை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரே. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பேதுரு மீன் பிடிக்க போகும்போது வலையை போடுகிறான். அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவனுடைய பழக்கம், அவனுடைய திறன் எல்லாவற்றையும் யூஸ் பண்ணுறான். போட்டு இழுத்து பார்க்குறான், ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு வராரு. இயேசுவின் இடத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறான், நீ போ, படகை எடு, ஆழத்தில் போடு, ஆழத்தில் போடு. சில நேரத்தில் நீ திறன்படக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட திறமைகள் இருக்கலாம், உங்ககிட்ட தாளந்துகள் அதிகமாக இருக்கலாம், எல்லாமே என்னால் முடியும், செய்யலாம். யோசிக்க முடியாத அளவுக்குரிய பலன் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யும்போது அது வாய்க்காமல் போகும், அதில் பலன் இல்லாமல் போகும். இப்படி பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் திறமையினால் இல்லைப்பா, பலத்தினால் அல்ல, உன் தாளந்துகளினால் அல்ல, உன்கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகளினால் அல்ல, எது இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அறியாத காரியத்தை, உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு நான் இன்னைக்கு காணும்படி செய்வேன். உன்னை அறிவிப்பேன், அதை நீ பார்ப்ப, உன் கண்களினால் அதை காண்பாய். ஆழத்தில் வலையை போடு. சொல்லுகிறார், மீனை பிடி. பார்க்கும்போது வலை கிழியத்தக்கதாக அவன் மூளை அறிவிக்க எட்டி இருக்காதுங்க. அவன் பலத்துக்கு அது எட்டாமல் இருந்தது. ராம் முழுதும் அவன் பிரயாசப்பட்டுட்டான், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியலையே, பெற்றுக்கொள்ள முடியலை. இன்னைக்கு இதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. அதாவது கைக்கு எட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் வாய்க்கு எட்டாமல் போயிட்டே, கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு, போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அதை நான் உனக்கு அறிவிப்பேன், அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன், அதை உன் வாழ்க்கையில் நீ காண்பாய், நீ அதை அனுபவிப்பாய். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். கண்களை பிடிச்சி ஜெபிக்கலாம். அதில் தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் என் தேவன் இருமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், செய்து நடத்துவார். உன் கண்களினால் நீ அதை காண்பாய். God bless you.